உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் உங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். அருமையான எங்கள் அன்பு சகோதரன் டேவிட் கணேசன் அவர்கள் விசேஷமாக 1,00,000 வாலிபர்களை கர்த்தருக்காக எழுப்ப வேண்டும் என்று சொல்லி ஆகஸ்ட் 15 திருச்சியில் ஒரு மாபெரும் கூட்டத்தை அவர் அன்பு அண்ணன் மோகன் சி லாசரஸ் அவர்களோடு கூட இணைந்து நடத்துகிறார்கள். தேவனுடைய பராக்கிரமத்தை இந்த உலகம் அறிய வேண்டும். ஒரு நாள் பராக்கிரமசாலியாய் அன்றைக்கு கர்த்தர் கிதியோனை அடையாளப்படுத்தினார். அதை போல இந்தியாவிலே மறைந்து கிடக்கிற ஊழியக்காரர்களை, தேசத்தை கலக்குகிற வாலிபர்களை கர்த்தர் எழுப்ப வேண்டும் என்று திட்டமிட்டு இந்த கூட்டங்கள் விசேஷமாக திருச்சி மாநகரத்தில் மகிமையாய் நடக்கப் போகிறது. இதுவரை தமிழ்நாட்டில் அன்றைக்கு கிதியோன் முன்பதாக ஒரு மயிருள்ள ஒரு தோலை போட்டபோது அன்று அந்த தோல் மாத்திரம் நனைந்திருந்து அது கசக்கி பிழியப்பட்ட போது அடுத்த நாளிலே ஒரு கிண்ணம் அளவு அந்த பனி நீர் இருந்தது. அந்த அபிஷேகம் இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேசமெங்கும் கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறார். ஏதோ ஒரு சில இடத்திலே ஆங்காங்கு பெய்த ஒரு சின்ன அபிஷேகம் எழுப்புதலின் காலங்கள் மாறி தேசமெங்கும் பின்மாறி காலமாக வர வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷரை ஒரு கிண்ணத்தின் தண்ணீர் எடுத்து கால்களை கழுவி அவர்களை தேசமெங்கும் அனுப்பும்படி அவர் அவளை புறப்பட சொன்னபோது தேவனாகிய கர்த்தர் கூட இருந்து அற்புதங்களும் அடையாளங்களும் நடத்தினது போலவே இந்த கூட்டங்களில் ஆரம்பிக்கிற அற்புதங்களும் அடையாளங்களும் தேசமெங்கும் பரவும். கர்த்தரின் பட்டயம் கிதியோனின் பட்டயமாய் மாறும். தேசத்தை கலக்குவோம் வாருங்கள். அனைவரும் திரண்டு சபை சபையாக, கூட்டம் கூட்டமாக, வாலிபர்கள் இணைந்து தேவனை மகிமைப்படுத்தி சந்தோஷத்துக்கு மாத்திரமல்ல, தேசத்தை கலக்குவோம் என்கிற தைரியத்தோடும் பாரத்தோடும் வந்து தேவனை மகிமைப்படுத்துங்க. பெரிய காரியங்களை கர்த்தர் உங்களை கொண்டு செய்வாராக. God bless you.